பிரான்சில் மார்சை நகர நீதிமன்றத்தில் விசாரணைகள் பிரிவு தலைவராக பணியாற்றிய 47 வயதுடைய நீதிபதி ஒருவர் தொடர்ந்து சுங்க கட்டணம் செலுத்தாமல் ஏமாற்றி வந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி நீதித்துறையையே உலுக்கியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இவர் சுமார் 200 முறை சுங்கச்சாவடிகளை சட்டவிரோதமாக கடந்துள்ளார். தனது ஸ்கூட்டரில் செல்லும் போது முன்னால் செல்லும் காரை மிக நெருக்கமாக தொடர்ந்து சென்று சுங்க கதவு மூடுவதற்குள் கட்டணம் செலுத்தாமல் தப்பிப்பதை இவர் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த மோசடி வெளியில் தெரியாமல் இருக்க அவர் ஒரு தந்திரமான திட்டத்தை கையாண்டுள்ளார். தனது வாகன எண்கள் திருடப்பட்டு விட்டதாக பொய் முறைப்பாடுகளை அளித்து புதிய போலி இலக்கத்தகடுகளை பெற்று பயன்படுத்தியுள்ளார். மேலும் தனக்கு வந்த அபராதங்களையும் நீதிமன்றம் மூலம் எதிர்த்து வந்துள்ளார். ஒரு முறை போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் வேகமாக சென்ற இவரை போலீசார் துரத்திய போது இவர் நேராக நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து தப்ப முயன்றார். அப்போது அவரது வாகன சோதனையில் அவர் போலி இலக்கத்தகடுகளை பயன்படுத்தியதும் அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கும் நீதிபதி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கென அமைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற குழுவின் முன் ஆஜரான அவர் தனக்கு சுங்கச்சாவடிகள் மீது ஒருவித விசித்திரமான எண்ணம் இருந்ததாக கூறி தனது செயலுக்கு வெட்கப்படுவதாக ஒப்புக்கொண்டார். இவருக்கு ஏற்கனவே 14 மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.